இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் லூக்கா 6வது அதிகாரம் 35வது வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நன்றி இல்லாதவர்களிடத்திலையும் தேவன் அன்பை வெளிப்படுத்துறாராம். நாமளும் அவருடைய சாயல இருக்கிறதுனால நாமளும் அதே மாதிரி அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னு தேவன் விருப்பப்படுறாரு. பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை எடுத்துக்கோங்க. அவனுடைய சொந்த சகோதரர்களே அவனை ஒரு குழியில தள்ளிட்டு திரும்ப எகிப்துல அடிமையாய் வித்துடுறாங்க. அங்க போத்திபார் வீட்டுல வேலை பார்க்கறான். ஆனா அவனுக்கு இவ்வளவு பெரிய தரிசனத்தை தேவன் கொடுத்தாரே, நாம இப்படி அடிமையா இருக்குமே அப்படின்னு எதுலையும் கவனத்தை பதிக்காம அவனுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சோ அதுல முழு கவனத்தோடு வேலை பார்த்தான். ஒரு கட்டத்துல பொய்யா குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில அடைக்கப்படுறான். அங்கேயும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை கரெக்டா செய்யறான். அங்க ஒரு தடவை ராஜாவனுடைய அரண்மனையில வேலை பார்த்தா எப்படி வேலை பார்ப்பானோ, சிறப்பா வேலை செய்வானோ, அதே அளவு சிறப்பா சிறைச்சாலையிலையும் வேலை செய்கிறான். ஒரு கட்டத்துல பார்வோனுடைய கனவுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற சூழல் உருவாகுது. அப்போ யோசேப்பு அழைக்கப்படுறான். யோசேப்பு அந்த இடத்துல நம்ம இந்த விளக்கத்தை கொடுத்தா நமக்கு என்ன பலன் கிடைக்கும், நமக்கு என்ன வெகுமதி கொடுப்பாங்க, இதை எதையுமே நினைக்காம பிரதிபலனை எதிர்பார்க்காம பார்வனுடைய கனவுக்கு விளக்கம் கொடுக்கறான். அவன் பார்வனுடைய கனவுக்கு விளக்கம் கொடுக்கும்போது விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனிதனை நீங்க அந்த பொறுப்புல வைங்க அப்படின்னு தான் சொல்றான். ஆனா பார்வோன் யோசேப்பிடம் நீதான் அந்த மனிதன். ஆனா பார்வோன் அவன்கிட்ட அந்த உயரிய பொறுப்புல நீ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு யோசேப்பை அமர வைக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல பிரதிபலனே எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது தேவன் நமக்கு உதவி செய்யறாரு. நீங்களும் நானும் நம்முடைய சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம உதவி செய்யணும். பிரதிபலனை எதிர்பார்க்காம நாம மற்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்யறோம் அப்படின்னா நம்முடைய நெருக்கடியான நேரத்துல தேவன் தன்னுடைய உதவி கரத்தையே நம்மளை நோக்கி நீட்டுவாரு. அவர் நம்மளை உயர்த்துவாரு. எல்லா விதமான அடிமைத்தனங்கள்ல இருந்தும் நம்மளை விடுதலையாக்குவாரு. நோய்கள்ல இருந்து அத்தனை ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தருவாரு. தரித்திரத்தை மாற்றி ஐஸ்வர்யத்தை தருவாரு. அவர் நம்மளை அவருடைய உள்ளங்கையில் வைத்து தாங்குவாரு. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க. எங்களுக்கு நீங்க கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளை உங்க கரத்துல கொடுக்குறேன் ஏசப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. அம்மேன். கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அம்மேன். ஒவ்வொரு ரிக்வெஸ்டையும் அப்பா நீங்க ஸ்தோத்திரம் ஏசப்பா. இப்பொழுதே அந்த பிள்ளைகளுக்கு வெற்றியாக மாற்றி கொடுக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அவங்க இருதயத்துல அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசத்தை நீங்க துவக்குங்க ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உம்மை நோக்கி கேட்கப்படுகிற அத்தனை வேண்டுதல்களுக்கும் நீங்க பதில் சொல்பவரா இருக்கீங்க ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுகிறமைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இன்றைய வசனத்தில் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா, அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. மனுஷர் உங்களுக்கு எவையெல்லாம் செய்யணும்னு விரும்புறீங்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகள்ல, வேதனையான சூழ்நிலைகள்ல யாராவது எனக்கு ஆறுதலா பேச மாட்டாங்களா அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைங்க, அதே மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல
அதே மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆறுதல் வார்த்தைகளை பேச வைக்கிறீங்கப்பா. அதுக்காக நன்றி ஏசப்பா. எங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்ய வைக்கிறீங்கப்பா. ஆமேன். யாராவது வந்து உதவி செய்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஏங்கிட்டு இருக்கும்போது யாராவது உதவிக்கரம் நீட்டுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய நன்மையாக இருக்குதுப்பா. அதே மாதிரி மற்றவங்க கஷ்டப்படும் போது நாங்கள் உதவிக்கரம் நீட்டணும்ப்பா. ஆமேன். அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்வதற்கான பலனை எங்களுக்கு கொடுங்கப்பா. இருதயத்தில் விருப்பத்தை உண்டு பண்ணுங்கப்பா. அம்மேன். அந்த சிச்சுவேஷனை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா 1000 கோடி இருந்தாலும் அப்பா இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு வேதத்துல பார்க்குறோம்ப்பா. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் அப்படின்னு வேதத்துல பார்க்குறோம்ப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அம்மேன். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அம்மேன். அப்பா இருதயத்தில் உம்முடைய சமாதானம் நிரம்பட்டும் ஏசப்பா. அம்மேன். முடிந்த வரைக்கும் அப்பா மற்றவங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகளில் உதவி செய்கிற மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. உதவி செய்கிற ஞானத்தை கொடுங்கப்பா. உதவி செய்வதற்கான தேவையான பலனை கொடுங்கப்பா. ஐஸ்வர்யத்தை கொடுங்கப்பா. அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும் ஏசப்பா. மற்ற எல்லா காரியங்களையும் விட இது எங்கள் இருதயத்தில் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. அம்மேன். உம்முடைய சாயலாகிய நாங்கள் அப்பா நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ அதே மாதிரி வாழணும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பயனுள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க ஏசப்பா. அம்மேன். சுவிசேஷத்தை அறிவிக்கணும்ப்பா. வெறும் வாயின் வார்த்தைகள்னால அல்லப்பா. அம்மேன். உதவிகள் செய்யும் போது அப்பா நீங்க உயிரோடு இருக்கீங்க, ஜீவன் உள்ள தேவன் என்பதை மற்றவங்களும் புரிந்து கொள்ளத்தக்கதாக அப்பா எங்களை சாட்சியாக நிறுத்துங்கப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. யாருமே உதவ முடியாத நிலையில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எங்கள் உதவிகள் போய் கிடைக்கட்டும் ஏசப்பா. உம்முடைய சாயலாக எங்களை இந்த பூமியில் சாட்சியாக நிறுத்த போகிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். இயேசுவே உங்கே இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்கே இரத்தத்தில் மகிமை உள்ளது.